இழந்த மரம். இது ஆயுர்வேத வைத்தியத்துல உண்டு. நான் ஆயுர்வேத வகுப்பு படிச்சேன், சித்தா கொஞ்சம் படிச்சேன். அதனால ஆயுர்வேதத்துல தான் நீங்க நிறைய மரங்களை பத்தி எல்லாம் வரும். அந்த இலந்தை மரத்திலே கொண்டு போய் இலந்தை மர இலையை எடுத்து சாப்பிட்டு வந்தாலும் இலந்தை மரத்தின் அடியில் நின்று போய் உட்காருங்க, 1 மணி நேரம் உட்காருங்க. அது கொஞ்சம் ஜோசியர்கிட்ட நல்லா குறிச்சு டைம் குறிச்சு எந்த நேரம் போனா நல்லா இருக்குமோ அந்த டைம், அந்த போரா ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். அங்க போய் உட்காருங்க, கண்டிப்பாக என்ன ஆகும்னா ஆக்டிவேட் ஆகும், கர்ப்பப்பை ஆக்டிவேட் ஆகும். ரகசியம். நம்ம தங்கப்பாடி ஐயா கூட ஒன்று சொன்னார், காலையில் கூட பேசினார், இறந்தை குழந்தைன்னார். அவர் எப்படி எடுத்தார்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் நம்ம இன்னைக்கு ஜோதிடர்களுக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான சிரஞ்சீவி. அவர் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார், வித்தியாசமும் நிறைய சொல்றார். அவர் ஒவ்வொரு டெக்னிக் வேர்ஸ்க்குள்ள டிராவல் பண்றார், ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள டிராவல் பண்றார். ஒரு விஷயம் ஒன்று செய்கிறார், ஒண்ணு வேண்டாம், ஒரு மனிதனுடைய ஆசை நிறைவேறணுமா, ராகு நின்ற வீட்டில் லக்னமா குத்தி போட்டு பாருங்க. ராகு நின்ற வீட்டை லக்னமா வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க, அவன் ஆசை நிறைவேறுமா நிறைவேறாது. டிஎன்ஏ ஃபேக்ட்ல ராகு என்பது போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசையை குறிக்கக்கூடிய கிரகம். நம்ம பேலன்ஸ் தியரி ஆசிரியர் ராகுனா பணம்னு சொல்றார், கரெக்டா? அப்ப நம்ம எல்லாரையும் படிக்க வேண்டியது. அப்ப ராகுனா என்ன ஆகும்? ஆசை. ஒரு மனிதனுடைய ஆசை நிறைவேறல, அப்ப அந்த வீடு நல்லா இருக்கா, அந்த வீட்டுல இருக்க நட்சத்திரங்கள் டிபெண்ட் பண்ணும். ஒரு பாவத்தில் உள்ள நட்சத்திரங்கள் மட்டும்தான் அந்த பாவத்தை ஏதோ ஒரு வகையில் தூக்கி பிடிக்கும். அதே மாதிரி நட்சத்திரத்தை சொன்னார் ஐயா. நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 27 நட்சத்திரத்தை நாங்க 1990 பழனியில போகருடைய கருத்தரங்கெல்லாம் நடக்கும், பழனியில நடக்கும். அப்ப நாங்க போய் அந்த வயசுல போய் படிச்சேன். கிட்டத்தட்ட அஸ்வினிங்கிறது உள்ளங்கையை குறிக்கிறது. நீங்க ஏதோ ஒரு வகையில் அவர் அண்ணா சொன்னார், பௌலகண்ணன் ஐயா, ஒரு நட்சத்திரம் கேட்டையை பத்தி சொன்னார். வான்மண்டலத்தில் அந்த நட்சத்திரம் ஈட்டி மாதிரி இருக்கும். அவர் இன்னும் கொஞ்சம் உள்ள கடந்து போனார் பாருங்க. அதுதான் முதிர்ந்த ஜோதிடர்கள் அழகு. அது என்ன தொலைநோக்கு பார்வை, அது தூக்கி எரியும், அங்கிருந்து ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த் அப்படி எரியும். அது அழகா சொன்னார். இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பாருங்க. அஸ்வினி பாருங்க உள்ளங்கையை குறிக்குது. பழனி, இந்த பழனிங்கிறது ஐயா சொன்னார். இந்த நாகபதி அவர் அழகா சொன்னார், ரொம்ப டெபினிஷனோட சொன்னார். பள்ளு குருத்தெலும்பு தான் பழனி நட்சத்திரம். இதுல ஒரு 6ஆம் இடமா வந்தாலோ 8ஆம் இடமா வந்தாலோ அந்த நட்சத்திரத்தில் நின்ற ஒரு கிரகம் தன்னுடைய சாரத்திலேயோ புத்தியிலேயோ அந்தரத்திலே நடத்தினாலோ இந்த ப்ராப்ளம் வரும். அப்ப பழனி பள்ளு குருத்தெலும்பு, கிருத்திகை கண்ணு மூக்கு, கிருத்திகை நட்சத்திரம் கண்ணு மூக்கு, ரோகிணி முகமும் உணவு குழாய். இப்படி 27 இருக்கு. நான் இதை நேரம் கருதி இதை நீங்க குறிப்பிட்ட நான் இங்க கொடுத்துட்றேன், நீங்க வாங்கிக்கங்க. அதே போல சித்திரை இருதயத்திற்கு ஒளியும் உள்ள நரம்பு மண்டலம். சரி, இப்படிலாம் இருக்கு. இப்ப நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம குடியிருக்கிற வீட்டில் சில மரங்களை வெட்டி போடுறோம். மரங்கள் யாருன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் உருவாகுவதற்கு இந்த இறைவன் இந்த இயற்கையை படைச்சிட்டு நம்ம புராணத்தில் சொல்ற மாதிரி தேவர்கள் எல்லாரும் பூமிக்கு அவர்கள் தங்கி இருந்த இடம் எல்லாம் மரங்கள் தான். அப்பெல்லாம் வீடுகள்லாம் கிடையாது. மனிதனே காடுகள்ல குகைகளிலையும் மர பொந்துகளிலும் தான் வாழ்ந்திருக்காங்க. நம்ம அப்படிதான் படிச்சிருப்போம். நாளைக்கு தற்காலத்துலலாம் அப்படிதான் படிச்சிருப்போம். அப்ப இந்த பூமியை பெர்ஃபெக்ஷனா படைச்சிட்டு அதை நாம ஆண்டு அனுபவிச்சுட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். அதனால மரங்கள் வடிவமாகும். தேவர்கள் மரங்களில் தங்கி இருந்து தங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போகும்போது அந்த மரங்களிடத்திலே விசேஷமான குணங்களையும் சக்திகளையும் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய உடல்ல ஆரோ சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு, ஆரோ இருக்கு, இந்த ஒளி அடுக்கு. இந்த ஒளி அடுக்கை சுத்தப்படுத்தணும். மனிதனை போலவே மிருகங்களுக்கும் இந்த மரங்களுக்கும் சுவாசிக்கிற சக்தி உண்டு. இந்த நட்சத்திரத்தில் உள்ளவே இந்த மரத்துக்கிட்ட போன உடனே கொஞ்ச நேரம் இருந்தானா அந்த சுவாசம் இந்த சுவாசத்திற்குள் உள்ளே போய் இவனை ஒழுங்கு செய்கிறது. அப்போ உடம்பிலே வேண்டத்தகாத விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி 6, 8, 12 இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் போன என்ன ஆகும்? டைரக்டா மரங்கள்கிட்ட போன உடனே அது ரெக்டிஃபிகேஷன் ஆகிடும். ஆரோ அப்படியே சுருங்கி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ஃப்ரீ பண்ணி கொடுது. நீங்க போய் உட்காந்து பாருங்க. அத்தி மரம் எவனாலும் கைவிடப்பட்டுட்டான் ஒருத்தன், அத்தி மரத்துக்கிட்ட போங்க, உட்காருங்க. நடக்கவே நடக்காது. அதுக்கு புராணம் படிக்கணும். இந்த பக்த பிரகலாதனுடைய சக்கரத்துல வருது, அதை நிறைய சொல்ல முடியாது, டைம் இல்லை. அதனால அந்த அந்த மரங்கள் அப்படி கட் பண்ணுது. ஒண்ணு வேண்டாம், ஒரு ஜாதகத்தை நாம் எழுதி வச்சிருக்கிறோம்.
நம்ம இன்னைக்கு என்னமோ விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், அந்த கட்டத்தை போட்டு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம போட்டு ஜாத கட்டத்தை எழுதியிருக்கிறோம். இப்போ நான் ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் இடத்துல சபையில் நான் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வானத்தில் இருக்கிற கிரகத்தை கொண்டுட்டு வந்து நம்மால் எப்படி நவகிரக பிரதிஷ்டை பண்ணியிருப்பான் யாருக்காவது தெரியுமா? வான் மண்டலத்தில் இருக்கிற கிரகங்களை எப்படி ஆக்ரஷன் பண்ணா பூமியில கொண்டுட்டு வந்து, அது பெரிய விஷயம் இல்லையா? அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்களா? அப்ப டெம்பிள் சயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டெம்பிள் ஸ்டடி இருக்கு. அப்ப என்ன பண்ணான்னா முரண்பாடு உள்ள சனியை, முரண்பாடு உள்ள செவ்வாயை, அன்வான்டட் ரேஸ் மேசத்திலிருந்து கரகம் வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முரட்டுத்தனமா இருக்கும். காட்டார் மாதிரி ஓடும் கரகம், புயல் மாதிரி இருக்கும் மிதுனம். ரிஷபங்கிறது வந்து எப்படி இருக்கும்? மண்ணு பயங்கரமா இருக்கும். மேசை நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அப்படியே ஒழுங்கு செய்து பரிணாமம் அடைந்த பொழுது திருவண்ணாமலை ஜோதியாக என்ன வருது? மறுபடியும் நெருப்பு ராசியில ஜோதியா வருது. அந்த ஜோதியை சுடரே சூழொளி விளக்கேங்கிற. அப்ப அந்த விளக்கை நம்ம பக்குவப்படுத்திக்கிறோம். அண்ணாமலை ஜோதி. அதனால சிம்மத்தில் ஆருடத்தை வைத்தார்கள். இன்று நீங்க சிம்ம ராசியில ஆருடத்தை வச்சுதான் நீங்க ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அப்ப சிம்மத்திலிருந்து கடகம் வரைக்கும் வச்சுக்கோங்க, விருச்சிகம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த விருச்சிகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்மா ஸ்டார்ட் ஆகுது எப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் கர்மாதிபதினு வச்சோம். நல்லா கவனிச்சு பாருங்க. விருச்சிகத்தை எடுத்து பவளக்கண்ணன் ஐயா அவர்கள் எடுத்து கையாண்ட விதம் ரொம்ப அற்புதமான விஷயம். அதே போல தனுசுல இருந்து மீன வரைக்கும் ஒரு கிரக வரிசையா இருந்தா இந்த பிறவியில் அவன் கர்மாவை அனுபவிக்க மட்டும்தான் வந்திருப்பான். அப்ப அதான் சொல்லியிருக்காங்க. சூரியன் அதான் ஒவ்வொரு மண்டலமா வச்சிருக்கான். மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம்னு இருக்கான். அதே போல அடிப்படை பாடங்கள் நம்ம குருமார்கிட்ட நீங்க போய் சூட்சமா கேட்காதீங்க. அடிப்படை பாடங்கள்ல காரகத்துவம் பாரகத்துவத்தை ரொம்ப அற்புதமா கேளுங்க, விலைக்கு சொல்லுங்க. நீங்க அவங்க எப்படி எடுத்தாங்களோ அந்த மெத்தாலஜிய அதை நீங்க இறுக்கி பிடிச்சிக்கங்க. அதான் சொல்றேன், ஜோதிடர்களுக்கு என்ன வேணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கணும். நோட்டு போடணும், எழுதணும். இந்த இதுக்கு நான் பலன் சொன்னேன். சில பேருக்கு ஜோதிடர்களுக்கு, ஜாதகருக்கு, ஜோதிடருக்கு நம்ம கஸ்டமருக்கு பலன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் திருப்தி இல்லாம போவான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு சிந்தையில வந்து லேட்டா விழுவும். ஒரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு வரையும் அந்த சுய புத்தி எப்படி வேலை செய்யாதோ அவன் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு சிந்தனை வரும். அப்புறம் எழுதி வச்சுட்டு திருப்பி போன் போட்டு கேட்டா ஆமா சில பேருக்கு லேட்டா வரும். அப்ப நம்ம எழுதி வச்சோம்னா அடுத்த ஜாதகம் பார்க்க போகும்போது அது யூஸ் ஆகும். இந்த வகையில எனக்கு ஒரு வகையில திருப்பூர் டி கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு மறைமுகமான ஒரு சொன்னார். அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்பேன். அதே போல நம்ம உயிர் பாவம் பொருள் பாவம் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சாப்ட்வேர்லாம் போட்டிருக்காரு. யாரு? நம்ம பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சரவணன் சோமசுந்தரையா. இதெல்லாம் அம்புடல் தான். அதே போல எளிமையான ஜாதகம் சொல்லணும். எளிமையான முறையில் வந்த உடனே அவருக்கு தகப்பன என்ன சொல்றாரு, 4 வரையும் முதல்ல அவனுக்கு நல்லது நல்லப்பே அம்மாவும் இருக்கு அப்படி இருக்கு, வீடு வாங்கணும் இருப்பே அப்படின்னாரு. நல்லதை சொல்லும் போது அவன் மலர்ச்சி அடைவான். நம்ம வரக்கூடியவனை சாந்தமும் சௌபாக்கியமும் தரக்கூடிய வகையில் ஜோதிடர்களுடைய கண்ணோட்டம் இருக்க வேண்டும். நெகட்டிவ் இருக்கும். அப்ப சொன்னாங்க இன்னொரு விஷயம் மனசுல வச்சுக்கணும். நம்ம எல்லாம் ஜோதிடர்கள். இங்க எல்லாம் யாரும் நம்ம இந்த சப்ஜெக்ட் ஒரு பார்வையாளராக யாரும் வரல. ஒரு ஜாதகத்துல இருக்கு, இந்த கர்மா இருக்கு, இதை நீ அனுபவிக்கணும்னா லைண்ட் அனுபவிக்க தயாரா இல்ல. அவன் நீ வாழ்ந்துதான் வடக்கு குத்தி விட்டு போயிருக்க. இதை நீ அனுபவிச்சா பரிகாரம் பண்ணாலும் அவன் வேலையை அவன் செய்யத்தான் செய்வான். நீ அனுபவிச்சாகணும். அதற்கேற்ற சகிப்புத்தன்மையை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் தான் நம்ம சொல்லணும். பரிகாரம் சொன்னோடனே அதனால என்ன பண்றோம்? பரிகாரம் சொல்றோம். அப்ப என்ன பண்றோம்னா அவன் அந்த மனநிலையில இருந்து அவன் அதை தாங்கிக் கொள்வதற்கு செகண்டரி ஒரு பார்ட்ல அவனை ஜம்ப் பண்ணி மேலே ஏற்றி விடுறோம். இதை போய் செஞ்சுக்க, இங்க போய் கேட்கிறோம். கண்டிப்பாக அடி வாங்காம நம்மளால இருக்க முடியாது. ஒரு கர்மா இருக்கு. ஒருத்தர் இப்ப என்ன பவரக்கண்ணன் சப்புன்னு அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எனக்கு தங்கமும் பிஸ்கட்டா கொடுத்தா கூட அந்த கர்மா தொலையாது. அவர் என்னை அடித்த கூட அவருக்கு ஒரு கர்மா அந்த பூமியில எங்கேயாவது ஒரு இடத்துல அசிங்க அவமானப்பட்டாதான் கர்மா போகும். இப்படித்தான் நம்மளுடைய ஜாதகம் இருக்கு. இந்த கர்மா பேலன்ஸ் வரையில் இருக்கு. அழகா சொன்னார், ஒவ்வொரு குருமார்கிட்ட படிக்கிறாங்க. எல்லா திரைகளோடையும் திரையும் தேடி அடைந்து வா. ரமண மகரிஷி ரொம்ப அற்புதமா சொல்ற ஜோதிடம். ஒரு நம்ம ஈரோடு கோப ஒரு அடிக்கடி வார்த்தை சொல்வார், ஜோதிடமாக எளிமை, ஜோதிடமாக அற்புதம் இருக்கார். உண்மையிலே எனக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஆனா அதே நேரத்தில் கருத்தரங்களை
நீங்க கேள்வி கேட்கணும், தெரியாத விஷயத்தை இங்க சொல்லணும். நீங்க நீங்க ஜோதிடரா இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் எனக்கு புரியல, ஒரு கிளைண்ட் நான் திணறிட்டேன், அப்ப அது பண்ண முடியல. அது என்னன்னு வளர்ந்த செறிந்து போனா நல்ல பதமாக இருக்கக்கூடிய குருமார்கிட்ட கேட்கணும். அந்த கருத்தரங்கம் மாநாடு அப்படித்தான் இருக்கணும். அதனால நல்ல கேள்விகள் கேளுங்க, பீரிட்டு கொண்டு வரும் இந்த பதில்கள். ஐயா நான் ஏகப்பட்ட உங்க ஃபேமிலியே அஸ்ட்ராலஜர், அவங்க ஃபேமிலியே அஸ்ட்ராலஜர். நான் சொல்றேன், அவர் பூனை சேலையை உலகத்துக்கு கொண்டு வந்து அறிவித்து இந்தியாவில் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி அவர் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உபரிடத்திலும் எவ்வளவு பொக்கிஷம் இருக்கு. குமரன் ஐயா இருக்காரு, ஒருத்தரை பார்த்த உடனே அவரை அப்படியே பிரிண்ட் விட்டு தட்டி விட்டு அடிச்சு. இது எப்படின்னு தெரியாது, இது இன்ட்யூஷன். கடவுள் உங்ககிட்ட பேசணும்னா உங்களுக்குள்ள இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன் பவர் வரும், உங்களுக்குள்ள ஒரு உணர்தல் ஏற்படும். முதல்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே ஒரு உணர்தல் வரும், அந்த உணர்தலை எழுதிடணும். ஆமா, நியூமராஜிலேயே போராயிருக்கு. சந்திர நாடி ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஜாதகம் கொண்டு வரணும், சாப்ட்வேர்ல போட்டு சந்திரனை எந்த கிரகம் பார்க்கலாம், இப்போ எப்படி பிரசன்ன லக்னத்துல எந்த கிரகம் பார்க்குது, எந்த கிரகம் இருக்கு, அது சம்பந்தமான உறவுகளோட பத்தி தான் கேட்க வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி எளிமையான பாடங்கள் வந்த உடனே நீங்க இருந்தா வந்திருக்கீங்கன்னா அது ஒன்றும் பேச மாட்டான். அப்புறம் தசாபுத்தி உன் வாழ்க்கையில் சம்பவம் எப்படி இருக்கு, கொடுப்பினை இருக்கு, அனுபவிக்கலாம், கொடுப்பினை இல்லை. ஸோ அவ்வளவுதான். அதனால ஜோதிடம் எளிமை, ஜோதிடம் அற்புதம். அதே போல நம்ம நவகிரகங்களை நிறங்களா சொல்லியிருக்கிறாங்க, உலோகங்களா சொல்லியிருக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் ரத்தனங்களா சொல்லியிருக்கிறாங்க. இவைகள் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம எந்த கிரகம் கெட்டு போய் கிடக்கோ அந்த கிரகத்தை கன்சோல் பண்ணுவதற்குரிய வழிகளை இறைவன் கொடுத்திருக்கிறான். ஒரே ஒரு வரி சொல்லி முடிக்கிறேன். ஒரு குழந்தை கிணற்றில் விழுந்து விட்டது. ஒரு குழந்தை கிணத்துல, அம்மா பார்த்துட்டே வர ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துருது. உடனே அந்த கிணற்றில் விழுந்த குழந்தையை காப்பாற்ற யாரையும் அம்மா தேட மாட்டாள், தானும் குதித்து விடுவார். நாம் இந்த பூமியில் எப்பொழுது வந்து குதித்தோமோ அப்பொழுதே என்ன பண்றாரு இறைவன், அவர் இங்கே வந்துட்டார். நாங்கள் நிறைய ஆன்மீகத்தில் படித்ததில்ல, நவகிரகங்களை அம்பாள் தான் படைச்சா. அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்களை பேலன்ஸ் பண்றதற்காக இறைவன் நவ தானியங்களை படைச்சார். நவதானியங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசா இருக்கும், அது மேல ஒரு பாதரசம் மாதிரி ஒரு வலுவழுப்பு தன்மை இருக்கும். கிரகங்களின் கதிர்களை சரி பண்ண நவதானியங்கள் இருப்பது போல் ஜோதிடர்களாகிய நமக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்பவுமே சாஸ்தா வழிபாட்டில் ஒன்று சொல்லுவாங்க, குருவின் அனுகிரகத்தினால்தான் ஐயப்பன் வழிபாட்டை செய்ய முடியும். ஐயப்பன் டைரக்டா யாருக்கும் சபரிமலையில போனா பண்ணவே மாட்டான், ஐயப்பன் பண்ணவே மாட்டான். எந்த மாலை போட்டு ஐயோ அப்ப பண்ணான்னு சொல்ல மாட்டான். எவன் ஒருவன் மாலையிட்டு அவனுக்கு இருமுடி தாங்கி கட்டு தாங்கி வந்தானோ அந்த குருவினுடைய முறையில தான், அந்த குருவிட்ட தான் அந்த கொடுத்துருப்பான். குருவை ஆசீர்வாதம் பண்ணாதான் அந்த சாஸ்தாபுர ரட்சகமே நடக்கும். ஜோதிடர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் குருவை மறந்தால், உங்கள் குருவை ஏதோ ஒரு வகையில் எதிர்த்தால், நீங்கள் அவரை விட நீங்கள் மேலே வந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அந்த குரு நிந்தனை, அந்த குரு கர்ம பதிவு உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு விபத்தை கொடுக்கும், கர்மாவை மேல் வந்துடும். அதனால குருவை பணிய வேண்டும். ஆமா, குருவை பணிய வேண்டும். குருவுக்கு நெஞ்ச நிமித்தவே கூடாது. தயவு செய்து சொல்றேன், அவர் நான் 400 ரூபா வாங்கிட்டு இருக்கேன் ஒரு காலத்துக்கு, அவர் 2500 ரூபா வாங்குறாருன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. புரியுதுங்களா? நான் சொல்லி கொடுத்த வாத்தியார் கம்மியா இருக்க மாணவன்னாரு, அவர் செய்யற தர்ம சேவை எவ்வளவு இருக்கும். அதனால இங்கே வந்து பணம் அதிகமாக வாங்குகிறவர்களும் அதிகமாக யூடியூப்ல வரக்கூடியவங்களும் இவங்கெல்லாம் பெரிய ஜோசியர் இல்ல, வெளிச்சத்திற்கு வராத இவர்களின் குழந்தைகள் நீங்கள் தான் பெரிய ஜோதிடர்கள். ஜோதிட சேவை தொடர வேண்டும். இந்த மாதிரி மாநாடு நடந்தா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், உங்களால முடிஞ்ச அளவு ஏதாவது உதவி செய்யணும். ஒரு ஆளா உட்கார்ந்துட்டு 3 லட்சம் 5 லட்சம்லாம் செலவழிக்க முடியாது. அதனால நாம வந்திருக்கிறோம், என்னால என்ன பங்கு, ஜோதிடத்துக்கு நான் என்ன பங்கு செய்கிறேன், இந்த அற்புதமான வான்காந்த விஷயத்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிற இறைவனுக்கும் இறைவன் சார்ந்த குருமார்களுக்கும் நம்ம நன்றி சொல்வது, அவர்கள் செயலில் நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த ஐயா குருதி அவர்கள் சிறுபாதங்களை வழங்கி என் அருமை நண்பர் ஜானகிராமன் அவர்களை நினைத்து ப்ரொஃபசர் ஐயா அவர்களோடு சேர்ந்து இந்த மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஈர்ந்து உணர்ந்து கொடுக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் நன்றி கூறி பாராட்டி வெளிவருகிறது. திருச்செந்தூர்.